இங்க மூணாவதா கொடுக்கப்பட்டிருக்க கோவை என்னதுன்னா 5m². இங்க இதுக்கு அர்த்தம் என்னன்றது நம்ம தெளிவா விளங்கிக்கணும். 5m²னா என்ன அர்த்தம்? 5 பெருக்கல் m² அர்த்தம். இங்க m²ன்றதுக்கு நமக்கு ஏற்கனவே அர்த்தம் தெரியும். என்னது? m 2 முறை பெருக்கணும் அப்படின்றதா m²ஓட அர்த்தம். இதை எப்படி எழுதலாம்? 5 பெருக்கல் m²ன்றது m 2 முறை பெருக்கணும்னா m பெருக்கல் m. இதுதான் 5m² அப்படின்ற கோவையோட தெளிவான விளக்கம். புரிஞ்சுதா? இப்போ நம்ம mன்றத மாறின்னு இங்க நமக்கு தெரியும் மாறியது m. அப்ப m தான் மாறி அப்படின்றனால இப்ப mக்கு நம்ம வெவ்வேறு மதிப்புகள் பிரதியிட போறோம். முதல்ல mோட மதிப்பு 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். அப்போ 5m² ஈக்குவல் டு என்னது? 5. mோட மதிப்பு இப்பதான் 1ன்னு எடுத்திருக்கோம். அப்ப mக்கு பதிலா 1ன்னு போடணும். இப்போ 1². இப்போ 5 பெருக்கல் 1 அடுக்கு 2. இப்போ 5 பெருக்கல் 1²ன்னா என்ன அர்த்தம்? 1 2 முறை பெருக்கணும். அப்போ 1 2 முறை பெருக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். இப்போ 5 பெருக்கல் 1ஓட மதிப்பு 5. mோட மதிப்பு 1ஆ இருக்கும் பொழுது கோவையோட மதிப்பு 5ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்ததா mக்கு 2ன்ற மதிப்பு பிரதியிட போறோம். அப்ப என்ன கிடைக்கும்? 5m² ஈக்குவல் டு 5m²ன்னு என்ன அர்த்தம்? 5 பெருக்கல் m². அப்ப 5 பெருக்கல் இங்க mன்றதுக்கு என்ன மதிப்பு பிரதியிடணும்? 2. அப்ப 5 பெருக்கல் 2 அடுக்கு 2. 5 பெருக்கல் முதல்ல வந்துட்டு இந்த 2 அடுக்கு 2ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் 5ஓட பெருக்கணும். முதல்லயே இந்த 2ஐயும் 5ஐயும் பெருக்கிடக்கூடாது. அதுல நம்ம கவனமா இருக்கணும். அப்ப 2 அடுக்கு 2ஓட மதிப்பை தான் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். 2 அடுக்கு 2னா 2 2 முறை பெருக்கணும். இப்ப 2 2 முறை பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? 2 பெருக்கல் 2 4 ஈக்குவல் டு 5 பெருக்கல் 4 என்னது? 20. அப்ப mோட மதிப்பு 2ஆ இருக்கும் பொழுது கோவையோட மதிப்பு என்னன்னு கிடைச்சிருச்சு? 20ன்னு கிடைச்சிருச்சு. அடுத்ததா mக்கு என்ன மதிப்பு பிரதியிட போறோம்? -1. இப்போ கோவை 5m² ஈக்குவல் டு 5 இன்ட்டு mோட மதிப்பு -1. அப்போ mக்கு பதிலாக என்ன பிரதியிடணும்? -1. -1 அடுக்கு 2. நல்லா நம்ம கவனிக்கணும். முதல்ல இந்த -1 அடுக்கு 2ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு தான் 5ஓட பெருக்கணும். இப்போ 5 பெருக்கல் -1 அடுக்கு 2. அப்படின்னு அர்த்தம்? -1 2 முறை பெருக்கணும். நல்லா கவனிங்க. -1 பெருக்கல் -1. இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? மைனஸையும் மைனஸையும் பெருக்குனா பிளஸ். 2 ஒரே குறியீடுகளை பெருக்கும் பொழுது பிளஸ். அதே மாதிரி 2 ஒரே குறியீடுகளை வகுக்கும் பொழுதும் விடை வந்து இதில் தான் கிடைக்கும், பிளஸ்ல தான் கிடைக்கும். 2 வேற வேற குறியீடுகளை பெருக்கும் பொழுதும் 2 வேற வேற குறியீடுகளை வகுக்கும் பொழுது தான் நமக்கு மைனஸ் கிடைக்கும். இங்க 2 ஒரே குறியீடுனால பிளஸ். இப்போ அடுத்ததா எண்களை மட்டும் பெருக்கணும். 1 பெருக்கல் 1 1. அப்ப +1 நம்ம எப்படி எழுதலாம்? 1ன்னு எழுதலாம். இப்ப 5 பெருக்கல் 1 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 5 பெருக்கல் 1ஓட மதிப்பு 5. கோவையோட மதிப்பு -1ஆ இருக்கும் பொழுதும் mோட மதிப்பு -1ஆ இருக்கும் பொழுதும் கோவையோட மதிப்பு என்னதான் கிடைச்சிருக்கு? 5 தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா +1ஆ இருக்கும்போது கோவையோட மதிப்பு நமக்கு 5 தான் கிடைச்சது. அடுத்ததா mக்கு -2ன்ற மதிப்பு பிரதியிட போறோம். இப்போ 5m² ஈக்குவல் டு 5. mோட மதிப்பு -2. இப்போ -2 அடுக்கு 2. 5 பெருக்கல் இப்போ இங்க என்ன பண்ணும்? -2 அடுக்கு 2ஓட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். -2 அடுக்கு 2னா -2 பெருக்கல் -2. இங்க 2 ஒரே குறியீடுகள் இருக்கு. அப்ப மைனஸையும் மைனஸையும் பெருக்கும் பொழுது நமக்கு விடை பிளஸ்ல கிடைக்கும். 2 பெருக்கல் 2ஓட மதிப்பு 4. இப்போ -2 பெருக்கல் -2ஓட மதிப்பு +4. +4 4ன்னு எழுதலாம். இப்போ 5 பெருக்கல் 4ஓட மதிப்பு 20. இப்போ mோட மதிப்பு -2ஆ இருக்கும் பொழுது கோவையோட மதிப்பு என்னன்னு கிடைச்சிருச்சு? 20ன்னு கிடைச்சிருச்சு. அடுத்ததா mக்கு நம்ம என்ன மதிப்பு பிரதியிட போறோம்? 1/4ன்ற மதிப்பு பிரதியிட போறோம். அப்ப 5 m அடுக்கு 2 ஈக்குவல் டு 5. mக்கு பதிலாக என்ன மதிப்பு போட போறோம்? 1/4. இப்போ 5 இன்ட்டு mோட மதிப்பு 1/4. 1/4ஓட அடுக்கு 2. இப்போ இங்க 1/4 தான் 2 முறை பெருக்கணும்.
இப்போ 1/4 இன்ட்டு 1/4 என்ன கிடைக்கும்? முதல்ல 2 தொகுதியையும் பெருக்கணும்னா 1 பெருக்கல் 1 1 பை 2 பகுதியையும் பெருக்கணும். 4 பெருக்கல் 4 16. அப்போ 1/4 அப்படின்றதோட விடை என்னது? 1/16. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5 பெருக்கல் 1/16 ஈக்குவல் டு. இப்போ இங்க நமக்கு தெரியும் 5ன்றதுக்கு எப்பயுமே பகுதி என்னது? 1. எந்த ஒரு முழு எண்ணுக்குமே பகுதி 1ன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ தொகுதி 2 பெருக்கணும்னா 5 பெருக்கல் 1 5. பகுதி 2 பெருக்கணும்னா 1 பெருக்கல் 16 16. இதுதான் எம்மோட மதிப்பு 1/4 இருக்கும்போது கோவையோட மதிப்பு. இதுல நம்ம நல்லா இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கோவை 5m². அப்ப இந்த அடுக்கு 2ன்றது mக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப இதுவே 5m இதோட அடுக்கு 2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்ப நமக்கு வேற விடை கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும்? 5m முதல்ல பெருக்கிட்டு அந்த பெருக்கி வரும்பொழுது கிடைக்கிற விடைக்கு தான் நம்ம ஸ்கொயர் மதிப்பு கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? ஆனா இது வேற இது வேற. இங்க 5m முதல்ல பெருக்கிட்டு அடுத்துதான் அடுக்கு 2ஓட மதிப்பு கண்டுபிடிக்கும். இங்க m அடுக்கு 2ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு அடுத்துதான் 5ஓட பெருக்குவோம். புரிஞ்சுதா? இப்ப கோவைகள்ல ஒவ்வொரு சின்ன உறுப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன பிராக்கெட் இருந்தா கூட அதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் கோவைகள்ல இருக்கும். அப்ப இந்த கவனிச்சுதான் நம்ம மாறிகளுக்கு மதிப்பு கொடுத்து கோவையோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்.